ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த லெசன் வந்து ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் வந்து ஈத்தர்ஸ். இது எல்லாமே கூட வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் வந்து ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் ஆல்ரெடி சொன்னோம். கார்பன் கண்டெய்னிங், காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் வந்து ஆர் கால்டு தி ஹைட்ரோகார்பன்ஸ். இப்போ இதுக்கும் நம்ம வந்து முன்னாடி லெசன் என்ன பார்த்தோம்னா, ஹைட்ரோகார்பன்ஸில் ஸ்மால் ஆட்டம் எதுன்னா ஹைட்ரஜனில் ஈஸியாக வந்து அது ரீப்ளேசபிள் ஆகி கேன் ஈஸிலி வந்து ரீப்ளேஸ் இட்டு கேன் வந்து ஈஸிலி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து வேறு ஆட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஹைட்ரஜன் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வேறு ஆட்டம்ஸ் வேறு இது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா ஆல்கஹால்ஸு, அது OH குரூப்பு, ஃபீனால்ஸு அண்ட் ஈத்தர்ஸு. ஸோ ஃபார் யூ ஹவ் லேர்ன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் இஸ் சர்வ் ஆஸ் அ பேசிக் ஸ்கில். அதான் வந்து எல்லாத்துக்குமே ஆனால் வந்து பேசிக்கான வந்து ஸ்கெலிட்டன், பேசிக் ஸ்கெலிட்டன். லாஸ்ட் லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்னா கார்பன்ஸ் ஹாலஜன்
recording process này hay là bố trái xuống mình upload chặt đầu sập tông cho recording này thấy. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி, செகண்ட் வந்து டெர்ஷரி. அடுத்தது அதோடைய எப்படி எப்படி நேமிங் எழுதுறது, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸு, ப்ரிப்ரேஷன்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் வந்து வேரியஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆல்கஹால்ஸ் வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் அண்டர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூசர்ஸு, அடுத்து ஃபினாலிக் காம்பவுண்டு ப்ரிப்ரேஷனு, இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன், லெபார்ட்ரி ப்ரிப்ரேஷனு, தென் வந்து அசிடிட்டி அதான் யூபிஎஸ்சி சிஸ்டம் எப்படி நேமிங் பண்ணுறது, அப்போ ஈத்தஸுடைய நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி இதான் வந்து நம்ம இந்த 3 ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு தி ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸ் ஆல்ரெடி சொன்னேன், தட் இஸ் ஹைட்ரோ கார்பனில் இருக்கிற ஒரு ஹெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH வந்து ஆட் ஆகுறது வந்து ஆல்கஹால்ஸ். ஸோ இதில் வந்து 3 டைப், தட் இஸ் வந்து ஆல்கஹால்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட் தட் ஹேவ் 1 ஆர் மோர் ஹைட்ராக்சி குரூப்ஸ் பாண்டட் டு தி கார்பன் ஆட்டம் இன் அல்ஃபேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் வந்து ரொம்ப ஃபார்மக்யூட்டிக்கல்லையும் இண்டஸ்ட்ரிக்கல் வந்து இதோட யூசஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து அதான் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால் பேஸ்ட் ஆன் தி கார்பன் வந்து இட்ஸ் கனெக்டட் வித் 1 ஆல்கைல் குரூப்னா பிரைமரி, 2 ஆல்கைல்னா செகண்டரி, 3னா டெர்ஷியரி அப்படின்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால். எப்படி வந்து நேமிங் பண்ணுறது, யூபிஎஸ்சி நேமில் வந்து எப்படி நேமிங் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் வந்து அதே மாதிரி ஹைட்ரோ கார்பனு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ரூட் வேர்டு கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸு, அடுத்தது வந்து அதோடைய ரூட் வேர்டு எழுதிக்கணும். அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஓஹெச்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓஎல் போடணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மீத்தேன் இருக்கு, மீத்தேனில் எடுத்துட்டு வந்து ஓஎல் போடணும். அவ்வளோதான், சிம்பிள் தான் இது. இப்போ நம்ம அதே மாதிரி நம்பரிங் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்க்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கணும். மற்ற சப்ஸ்டன்ட் வந்து இதை விட்டுட்டு மற்ற சப்ஸ்டன்ட்க்கு வந்து வேறு நம்பர் கொடுக்கணும். ஸோ மெயினாக நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வர்றது வந்து OH குரூப் தான் வந்து அந்த கேட்டகரியில் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து OH தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அந்த OHக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்பரிங் வந்து ரைட் டு லெஃப்ட்டும் பண்ணலாம், லெஃப்ட் டு ரைட்டும் பண்ணலாம். ஆனால் வந்து OH குரூப் வந்து லீஸ்ட் நம்பர் எந்த எந்த இதில் வருது பார்த்து வந்து நீங்கள் நம்பரிங் பண்ணணும். அது வந்து செலக்ட் தி லாங்கஸ்ட், அதில் வந்து லாங்கஸ்ட் செயின் விச் கண்டெயின் தி கார்பன் ஆட்டம் பியரிங் தி OH குரூப், கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், ஐடென்டிஃபை தி கரஸ்பாண்டிங் ஆல்கேன் ஃப்ரம் தி நேம் ஆஃப் தி ஆல்கேன், ட்ராப் தி ஃபைன் அதை எடுத்துட்டு OL போடணும். நம்பர் தி நாம் கார்பன் ஆட்டம் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி எண்ட் நியரஸ்ட் டு தி ஹைட்ராக்சில் குரூப். ஸோ நம்பரிங் வந்து எங்கே ஹைட்ராக்சில் குரூப் இருக்கோ அங்கேருந்து வந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். The number of carbon atoms bearing the hydroxyl group is indicated by before வந்து OL. அதை நம்ம எப்படி எழுதும் பேர் ப்ரோப்பு பார்த்தா எந்த பொசிஷனில் இருக்கு 1 OL அப்படின்னு போடணும். நம்பர் தி அதர் சப்ஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு பொசிஷன் ஆஃப் தி செயின். ஸோ அதர் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்பரிங்க கொடுக்கணும். ரைட் தி நேம் ஆஃப் ஆல்கால். இங்கே பாருங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஆல்கால் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கிறனால பிரைமரி ஆல்கால், செகண்டரி ஆல்கால், டெர்ஷியரி ஆல்கால் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து சும்மா நேமிங் எப்படி கொடுக்காம பாருங்க. ப்ரோ செகண்ட் ஆளுக்கு பாருங்க 3 கார்பன் ஆட்டம் இருக்கு, அதான் ப்ரோப்பு 2 ஆல் அப்படி போட்டோம். பியூட்டு 2 ஆல் எங்க OH குரூப் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கனால 2O ஆல் போட்டோம். இது வந்து சைக்ளோ ஹெக்சனால். சைக்ளோ ஹெக்சனால் வந்து உங்களுக்கு அதான் பென்சின் ரிங்ல வந்து உங்களுக்கு ரிங் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து விகாலிட்டாசன் வந்து சைக்ளோ ஹெக்சனால். ம் ம் இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே காமன் நேம்ஸாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதே வந்து ஒரு இதுனா அது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ், 2 வந்து OH குரூப் இருந்தால் விகாலிட்டாஸ் வந்து டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அப்படின்ட்டு.
அடுத்தது வந்து 3 இருந்தா ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுத்துருக்காங்க பாருங்க. டைஹைட்ரிக்கு எத்திலீன் கிளைகாலு வந்து 2 இதில வந்து புரோப்பேன் 1, 2 டை ஆல் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3 ஹைட்ராக்ஸி குரூப் இருந்ததுன்னா வி கால் இட் ஆஸ் வந்து அ அ 3 ஆல்கஹால் இருந்தா வி கால் இட் ஆஸ் கிளிசரால் அப்படின்ட்டு இது பண்ணு. நெக்ஸ்ட் வந்து எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ் எழுதி பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ம். ம். மீரா வேணாமா? யார்ட बच्चे के Please, wait a minute. குட் ஆஃப்டர்நூன்மா. நெக்ஸ்ட் அந்த ஹைட்ராலிசிஸ் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாம்மா? Yes, ma'am. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுவே வந்து நம்ம ஒரு இதில் பார்த்தோம் இல்லையா? இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். குளோரோ ஈத்தேன் என்ன குளோரோ ஈத்தேன்னா CH3 CH2 Cl குளோரோ ஈத்தேன். அதில் வந்து ஹைட்ராலிசிஸ் சோடியம் ஹைட்ராக்சை அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு NaCl வெளில போயிட்டு OH வந்து எத்தனை. ஸோ சிம்பிள் ஆல்கால்ஸ் எல்லாம் நம்ம வந்து சாதாரண ஹைட்ராலிசிஸ் ஆஃப் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 2 ப்ரோப்போ பியூட்டேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டேன் 2 ஆல் அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ். ஹைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ்ல அதுதான் வந்து நம்ம ஹைட்ரேஷன் சொல்கிறோம். ஆல்கீன்ஸ்னா என்ன காம்பவுண்ட் அது? ஆல்கீன்ஸ்னா என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட்மா? ஆல்கீன்னா Ma'am, double bond. டபுள் பாண்ட் காம்பவுண்ட் இல்லையா? ஸோ அப்போ அந்த டபுள் பாண்ட் காம்பவுண்டில் நம்ம வந்து வாட்டர் மாலிகல்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்கீன்ஸில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வாட்டர் மாலிகல் ஆட் பண்ண முடியாது. முதல்ல வந்து நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடை வச்சு சல்ஃபியூரிக் H2SO4 இருக்கு இல்லையா? அது வந்து H+ HSO4- அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டு அதை வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு அப்புறமா நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா இல் கெட் இது எத்தனால் இந்த இதில். ஸோ இது வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ். இதுதான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அன்சிமெட்ரிக் ஆல்கேன் என்ன? Ma'am, கட் பண்ணா சேமா இருக்காதுல்ல? சேமா இருக்காதுல்ல. இப்போ பார்த்தீங்க மேலே எத்தின் வந்து சிமெட்ரிக் ஆல்கஹால், இது வந்து அன்சிமெட்ரிக். ஸோ வந்து உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேமா இருக்கு. ஸோ அன்சிமெட்ரிக் ஆல்கேன்ஸில் வந்து அன்சிமெட்ரிக் ஆல்கேன்ஸில் அடிஷன்ஸ் வந்து இதே மாதிரி வந்து அடிஷன்ஸ் ஆகினா யூல் கெட் வந்து 2 மெத்தில் 2 ப்ரோப்பனால் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அப்படின்னு என்னன்னா மெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன்னா டிமெர்குரேஷன்னா ரிமூவல் பண்றது. ஆக்சி வந்து OX மெர்க்குரி இருக்கு இல்லையா? மெர்க்குரி 2 அசிட்டேட்டை தான் நம்ம வந்து மெர்குரேஷன். ஸோ இங்க என்ன பண்றீங்க பாருங்க. அந்த ஃபார்ம் எப்படி இருக்கு? அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா? CH3COH இருக்கு இல்லையா? அசிட்டிக் ஆசிட்ல ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி மெர்க்குரி ஆட் பண்ணுறதா வந்து மெர்க்குரி 2 அசிட்டேட் ஆர் மெர்க்குரிக் அசிட்டேட் அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணனால அந்த டபுள் பாண்ட் காம்பவுண்டில் இது மாதிரி வந்து மெர்குரேஷன் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்து THF யூஸ் பண்ணி HgOCயை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூல்கேட் வந்து திருப்ப டிமெர்குரேஷனை அந்த ஆட் ஆகலாம். மெர்க்குரி வந்து ரிமூவ் பண்ணுறதா வந்து டிமெர்குரேஷன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து OH குரூப் வந்து ஆட் பண்ணுறதா வந்து ஆக்சிமெர்குரேஷன் அந்த டிமெர்குரேஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா this method gives a very good yield of the alcohols, and here also the addition also takes place in the Margonic rule fashion. Namadu Margonic soft rule. Ma'am, hydrogen. Hydrogen will add to the carbon atom containing Low number of hydrogen, ma'am. very good all the
அடுத்து ஹைட்ரோபோரேஷன்னா BF3 வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து ஹைட்ரோபோரேஷன். இங்கே வந்து என்னன்னா ஹைட்ரஜன் வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கனால 3 ஸ்டெப்பாக வந்து போயிட்டு உங்களுக்கு ரியாக்ஷன் ஆகி கெட் வந்து ட்ரை ப்ரோப்பைல் போரேன் பாருங்கள், ஒரு ப்ரோப்பீன் எடுத்தோம். போரான் BH3 வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு இது ஆட் ஆகிட்டே இருக்குது. 3 டைம்ஸ் ஆட் ஆகி கெட் வந்து ட்ரை ப்ரோப்பைல் வந்து போரேன் அது மாதிரி வருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ட்ரைப்ரோபோல் புரோமைனை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா கெட் வந்து ப்ரோப்பனால் வந்து போரிக் ஆசிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னால் இது CO இருக்கிறது தான் வந்து கார்பனைல் காம்பவுண்ட். CO குரூப் இருக்கு இல்லையா, எந்த இதுக்கெல்லாம் இருக்கும் CO குரூப்பு, ஆல்டிஹைட்ல இருக்கும் CHO, ஆசிட்ல இருக்கும் COH. இது அடுத்து வந்து கீட்டோனில் C டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ இந்த 3 காம்பவுண்ட் தான் வந்து வி கால் இட் அஸ் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்டிஹைட் யூஸ் பண்ணி கூட நம்ம ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணலாம். தட் வந்து பெலாடியமும் அதுமாரி ஹைட்ரஜன், அதில் சோடியம் போரோ ஹைட்ரேட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி செகண்டரி ஆல்கஹாலு. தென் அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட், இங்கே பாரு நான் சொன்னேன் இல்லையா, ஆல்டிஹைடு, கீட்டோன்னு, கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாம் வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணி கூட வந்து நம்ம பிரைமரி ஆல்கஹால் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். So lithium aluminum hydride reduces all of the above classes of compound in sodium borohydride only reduces aldehydes and ketone, does not reduce the carboxylic acids and the ethers. Hence it can be used to selectively reduce the aldehydic and ketonic. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம that is cyclohexane இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம வந்து OH குரூப் ஆட் பண்ணதுக்காக நம்ம வந்து லித்தியம் அலுமினியம் போரேட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கிரிட்டோன்ஸ் வந்து ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரிக்னாட் ரியேஜென்ட்னா இது கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆல்கைல் மேம். முதல்ல ஆல்கைல் மெக்னீசியம் ஹாலைட். நான் சொன்னேன் இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம எக்கச்சக்கமான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு. ஸோ பாருங்க, சிம்பிளான இது பாருங்க, ப்ரோப்பைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கிட்டு ஒரு மெத்தனால் எடுத்துக்கிட்டேன். மெத்தனால்னா இது ஃபார்மால்டிஹைடு HCHO இருக்கு, அதான் ஃபார்மல். அதை எடுத்துக்கிட்டேன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் ஆட்டம் வந்து ஆட் பண்ணி நம்ம ஒரு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணோம், பியூட்டேன் 1 ஆல். அதே மாதிரி வந்து செகண்டரி வேணும்னா அதே மாதிரி ஈத்தைல் மெக்னீஷியம் புரோமைட் யூஸ் பண்ணி எத்தனால். ஸோ 2 கார்பன் ஆட்டம் ஆட் பண்ணோம்ல செகண்டரிக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து இது மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிடுவேன். டெர்ஷியர் வேணும்னா அதே மாதிரி ப்ரோப்பனோன் கீட்டோன் எடுத்துக்கிட்டோன்னா வில் கெட் வந்து 2-methyl butane 12 tertiary carbon. ஸோ நமக்கு ரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரிப்பேர் தி 3 types ஆஃப் வந்து ஆல்கஹால்ஸ் ஆல்சோ. டயாசோட்டேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கைல் அமீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, டயாசோட்டேஷன் ஆல்ரெடி சொன்னேன். டயாசோட்டேஷன் என்னம்மா, என்ன காம்பவுண்ட் டயாசோட்டேஷனா? நைட்ரஜன் N2Cl2 C6H5 N2Cl2 இல்லையா, டயாசோ குளோரைடு, பென்சின் டயாசோனியம் குளோரைடு தான் வந்து அந்த ப்ராடக்ட் வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டயாசோட்டேஷன் பண்ணுறோம் இல்லையா. அனிலின் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அனிலின் எடுத்துக்கிட்டு அதில் வந்து டயாசோட்டேஷனுக்கு எப்படி பண்ணுவாங்க, சோடியம் NaNO2வும் HCl வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டயாசோட்டேஷன் ஆகும். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன்ஸ் வந்து அது பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி. நம்ம அதுக்காக அதை அப்படியே சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. புரியுதாம்மா இது? திஸ் ரியாக்ஷன் ஆல்சோ ஈல்ட்ஸ் வந்து இது வந்து 13th லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்மெண்டேஷன் என்ன, பயாலஜியில் ஃபர்மெண்டேஷன் என்ன சொல்லுங்க மேம். எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எத்தனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃபர்மெண்டேஷன் என்ன, ஃபர்மெண்டேஷன் மீனிங் என்னம்மா, ஃபர்மெண்டேஷன் என்ன பயாலஜியில் படிக்கிறீங்களா? ஃபர்மெண்டேஷன்னா வாட் இட் வில் டூ, ஃபர்மெண்டேஷன் என்ன பண்ண? ஃபர்மெண்டேஷன்ல பெரிய மாலிகுல் வந்து இட் வில் பி குளுக்கோஸ் பிரேக் டவுன் பண்ணும் மேம். சுக்ரோஸ், பெரிய மாலிகுல் வந்து சுக்ரோஸ் இல்லையா, அதை வந்து
பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன மாலிகுலா மாத்துறது தான். ஸோ வந்து லாங் செயின் காம்பவுண்ட பிரேக் டவுன் பண்ணி நம்ம பயாலஜி தட் இஸ் வந்து பயாலஜிக்கல் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த பெரிய மாலிகுல வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி பண்றது தான் வந்து ஃபெர்மென்டேஷன். ஸோ இந்த ஃபெர்மென்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து ஆல்கஹால் சுகர் இருக்கு இல்லையா? சுகர் சிரப் இப்போ வந்து கேன் சுகர்லேருந்து சுகர் கேன் ஜூஸ் இருக்கு இல்லையா? அந்த சுகர் கேன் ஜூஸ் எடுத்துட்ட பிறகு அந்த சுகர் கேன் ஜூஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் எடுப்பாங்க. சுகர் எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ கொஞ்சம் தான் ஒரு சிரப் இருக்கும். அந்த சிரப் வந்து அதுலேருந்து நம்ம வந்து சுகர் இன்னும் எடுக்க முடியாது. எப்படி எடுக்குறாங்க சுகர்னா பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் கேன் ஜூஸ் இருக்கு இல்லையா? அத நல்லா ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூ வில் கெட் தி சுகர் கேன் வந்து சுகர் கேன் சுகர் வந்துரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, அது மீதி இருக்க கொஞ்சம் சிரப் வந்து உங்களுக்கு இதுவே ஆகாது. ஸோ அதுலேருந்து தேவையில்லாத பொருள்லேருந்து தான் வந்து இந்த ஆல்கஹால் வந்து ரெடி பண்றாங்க. இண்டஸ்ட்ரியல் மெத்தட்ல இப்படிதான் பண்றாங்க. அந்த சுகர் மாலிக்யூல்கள் சுகர்னா சுக்ரோஸ் தானே C12H22O11 இருக்கு இல்லையா? அந்த மாலிக்யூல் என்ன பண்றாங்கன்னா, வாட்டரோட இன்வெர்டைஸ் பண்ணி என்சைம்ஸ் இதை வந்து ஈஸ்ட் கொஞ்சம் பவுடர் போட்டுடுவாங்க. அந்த சுகர் கேன் ஜூஸில் வந்து கொஞ்சம் ஈஸ்ட் பவுடர் போட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட்டில் இருக்கிற இந்த இன்வெர்டேஸ் வந்து C12 வந்து முதல்ல வந்து குளுக்கோஸாக மாற்றும், C6ஆக மாற்றும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜைமேஸ்ன்ட்டு இன்னொன்று அதே என்சைமு அந்த இது ஈஸ்ட்டில் இருக்கும். அந்த இன்னொன்று என்சைம் என்ன பண்ணுன்னா அந்த குளுக்கோஸை வந்து எத்தனாலாக மாற்றும். ஸோ இந்த மெத்தடில் இது வந்து பாருங்கன்னா சீப் அண்ட் வந்து பெஸ்ட் மெத்தட் இது. ஒன்றுமே இது பண்ண முடியாது, ஒன்றுமே இல்லை. மொலாசஸ் சொல்லுவாங்க. மொலாசஸ் தான் வந்து லிக்விட் லெஃப்ட் ஆஃப்டர் தி கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் கேன் சுகர். ஸோ வந்து கிறிஸ்டல்ஸ் கேன் சுகர்லாம் எடுத்துட்ட பிறகு அந்த சுகர் கேன் ஜூஸ்லேருந்து சுகர் எல்லாம் எடுத்துட்ட பிறகு மீதி வந்து ஒரு திக்கு சிரப்பாக இருக்கும். அந்த சிரப் வந்து வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அதுலேருந்து நம்ம வந்து சுகர் வந்து இனிமேலும் எடுக்க முடியாது. அது வந்து வேஸ்ட்டான பொருள் தான். அந்த பொருளை வந்து என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கில் வந்து ஒரு 1 வீக் விட்டுட்டோன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்து வில் கெட் தி எத்தனால். ஸோ எத்தனால் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து எத்தனால். தென் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து எத்தனால் பார்த்தீங்கன்னா, இது எப்படி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எத்தனால்ல வந்து என்னம்மா ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால்ல என்ன OH. OH. இதில வந்து எது OHல வந்து இட் வில் பி ஷோயிங் போலாரிட்டி ஆர் நாட் OHல? polarity இருக்குங்க. ஆமா. எதுக்கு போலாரிட்டி இருக்காங்க? OH மேம். OC. OHல OH எதுக்கு போலாரிட்டி வருது? என்ன நம்ம அதுக்கு ரீசன் சொல்லியிருக்கோம். போலாரிட்டிக்கு என்ன ரீசனு? எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமா இருக்குங்க. ஆ? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. எதுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? ஆக்ஸிஜன். ஆக்சிஜன்ல எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமா இருக்கனால, இட் ஷோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் என்ன சார்ஜா இருக்கு? ஆக்சிஜன் என்னாச்சு எலக்ட்ரோநெகட்டிவ் ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினால ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும், அந்த ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப் வந்து அட்ராக்ட் பண்ணி அதுக்கு வந்து போலாரிட்டி கொடுக்குது. தட் இஸ் வந்து ஆக்சிஜன் மேலே வந்து டெல்டா சார்ஜ் மைனஸ் வருது, ஹைட்ரஜன் மேலே H ப்ளஸ் வருது. ஸோ இந்த போலாரிட்டி இருக்கனால இது என்ன பண்ணுதுன்னா வேற ஆல்கால் மாலிகுல்ல வந்து அதே மாதிரி போலாரிட்டி இருக்கும் இல்லையா? எப்படி வந்து நம்ம இதில் இதில் வாட்டரில் வாட்டருடைய ஃபார்முலா என்ன? H2O. H2O இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து H2Oல எப்படி வந்து பொலாரிட்டி இருக்கு அங்கே கூட வந்து உங்களுக்கு பொலாரிட்டி இருக்கும் இல்லையா? ஏன் பொலாரிட்டி இருக்கும்? அகெயின் வந்து இது O மைனஸ் இது வந்து ப்ளஸ் இல்லையா? இப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த O மைனஸ் வந்து அனதர் வாட்டர் மாலிகுலுடைய ஹைட்ரஜனை போய் வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா அது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி லைக் திஸ் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வாட்டர் மாலிகுல்ஸில் ஜாயிண்ட் ஆகுறது இது டியூ டு திஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இதே மாதிரி இது என்ன பண்ணும்னா ஆக்சிஜன் வந்து வேற வாட்டர் மாலிகுலை வந்து அட்டாக் பண்ணி இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்படியே கம்பைன் பண்ணி இப்போ இது பார்த்தீங்க மைனஸ் இருக்குல்ல இது வந்து என்ன பண்ணும் இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் மாலிகுலை அட்டாக் பண்ணும். ஸோ இது மாதிரி வந்து கிளஸ்டர் ஆஃப் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நான் டாட் டாட் போட்டிருக்கல இது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இங்க வாட்டர்ல இருக்க மாதிரியே
ஆல்கால்ஸ்ல கூட வந்து இது மாதிரி 2-3 ஆல்கால்ஸ் வந்து கம்பைன் பண்றது பை டியூ டு திஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். எப்படி வாட்டர்ல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கோ அதே மாதிரி ஆல்கால்ஸ்ல வந்து அதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. இது புரியுதா? இது இங்க பாருங்க, இங்க இருக்குல்ல ஆல்கால்ஸ்லயே பாருங்க ROH இருக்குல்ல, O வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கு. அதை உன்னுடைய ஆல்காலுடைய OH போய் வந்து அட்டாக் பண்ணி இது மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகுது. தெரியுதாம்மா இது? இப்போ ஆல்காலோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? ROH இருக்கு இல்லையா, ஆறு, இது O, இப்படி H இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். ஸோ இது என்ன பண்ணனா, இது வந்து இன்னொன்று ஆல்கால் இருக்கும் இல்லையா, ஆல்கால்னு ஆல்காலுடைய ஹைட்ரஜனை போய் அட்டாக் பண்ணி, ஸோ வந்து இது மாதிரி தான் வந்து இது வந்து என்ன மைனஸ் இருக்கும் இல்லையா, இது என்ன பண்ணும், இன்னொன்று ஆல்காலுடைய ஹைட்ரஜனை அட்டாச் பண்ணிக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி இது வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இதே மாதிரி ஒரு ஹைட்ரஜனோட அட்டாச் பண்ணி, ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வாட்டர் மாதிரியே பாருங்க. இதுவும் வந்து அந்த ஆல்காலுடைய ஆல்கால் தான் ஆல்கால், இந்த ஆல்கால் வந்து அதே மாதிரி இன்னொன்று ஆல்காலை போய் வந்து அட்டாக் பண்ணி இது மாதிரி ஜாயிண்ட் ஆகுது. தட் இஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதான் நம்ம வந்து வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், இங்கே பாருங்க, you know that the electronegativity of oxygen is more than that of the hydrogen. Therefore, in alcohol, the OH bond is polar in nature. In other words, the oxygen has a slight and the negative charge on it, whereas hydrogen has a slight positive charge. So, this bond polarity alone cannot explain the higher boiling point of molecules as compared to this. So, normally hydrogen bonding is responsible for higher boiling point of alcohols. அதான் இங்கே இங்கே பண்ணுற மாதிரி வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கால்ஸில் வந்து இது பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ ரியாக்ஷன்ஸ் ஆஃப் வந்து ஆல்கால்ஸ் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இது அண்டர்கோ போகும்? ஃபர்ஸ்ட் வந்து அசிடிக் அண்ட் பேசிக் கேரக்டர். அசிடிக் அண்ட் பேசிக் கேரக்டர்னா ஆசிட்னா என்னது? இஃப் இட் ரிலீஸ் வந்து H பிளஸ் அயன் புரோட்டான் கொடுத்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஆசிட் சொல்றோம். ஸோ ஆல்கால்ஸ் ஹவ் போத் வந்து இது ஆசிடாகவும் பிஹேவ் பண்ணுது, பேஸாகவும் பிஹேவ் பண்ணுது. தே ஆர் வீக்லி அசிடிக்கு, ஏ ஸ்ட்ராங் பேஸ். இப்போ வந்து பேஸோட நம்ம இது ஆசிட் அப்படின்ட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் ஆகும் இல்லையா, பேஸோட நம்ம இது பண்ணும்போது இட் கிவ்ஸ் வந்து ஏ ஸ்ட்ராங் பேஸ் சச்சஸ் வந்து ஹைட்ரைடு அயான் இன் sodium hydride NaH can remove the proton from the alcohol molecule and alkoxide வந்து is ion is formed. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இது வந்து அசிடிக் கேரக்டர் இருக்குது அப்படின்னு. when water is used as a base, இப்போ பேஸாக வந்து வாட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ த ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் KA உடையது இது மாதிரி ஃபார்ம்ல அது KA is equal to H3O. இது மாதிரி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சிம்பிள் இதுக்கு தான் ஃபார்மேஷன் ஆஃப் வந்து ஆல்காக்சைட்ஸ். அதே மாதிரி ஆல்காலில் நமக்கு கொஞ்சம் சோடியம் போட்டோன்னா, சோடியம் வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து ஆல்காலில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணி ஆல்காக்சைடாக மாற்றிக்கும். சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தா கன்வர்ஷன் டு ஹேலைட்ஸை எப்படி மாற்றுறது? ஜஸ்ட் ஒரு HCl போட்டிங்கன்னா அதில் இருக்க OH வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஹாலஜன்ஸ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி வந்து சைக்ளோ ஹெக்ஸனாலில் ஒரு ஹாலஜன்ஸ் ஹைட்ரஜன் புரோமைட் போட்டிங்கன்னா புரோமின் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த லூகாஸ் டெஸ்ட். ஸோ லூகாஸ் டெஸ்ட் வந்து எதுக்குன்னா வந்து இப்போ எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஆல்கால் வந்து ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா தெரியாது. அப்போ அந்த கேஸில் நான் என்ன பண்ணலான்னா லூகாஸ் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த கொடுத்துருக்க ஆல்காலோட லூகாஸ் ரியேஜென்ட் எதுனா ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl. ஸோ அந்த ரியேஜென்ட் வந்து நம்ம போட்ட பிறகு உங்களுக்கு வந்து டர்பிடிட்டினா ஒரு மாதிரி இப்போ சுண்ணாம்பு வந்து தண்ணியில் போட்டோன்னா எப்படி வந்து ஒரு மாதிரி கலங்கலாக இருக்கு இல்லையா தண்ணி, அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த டர்பிடிட்டி வந்து அப்பேர் ஆகலைன்னா டஸ் நாட் அப்பியர்னா ப்ரைமரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலில் டர்பிடிட்டி உடனே 5 மினிட்ஸில் வந்துருச்சுன்னா அது வந்து டர்ஷரி. இன் கேஸ் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால் டர்பிடிட்டி அப்பியர்ஸ் வித்தின் 5 மினிட்ஸு, வேறஸ் இட் அப்பியர்ஸ் இமீடியட்லினா அது வந்து டர்ஷரி ஆல்கஹால். ஸோ 5 மினிட் கழித்து உங்களுக்கு டர்பிடிட்டி வந்ததுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். போட்ட உடனே வந்து டர்பிடிட்டி காமிச்சிருந்தா அது டெர்ஷரி ஆல்கஹால். டர்பிடிட்டியே வரல, ஒரு கிளியராக இருக்குது சொல்யூஷனு அப்படின்னா அப்போ அந்த லூகாஸ் ஏஜென்ட் ஆட் பண்ணி சொல்யூஷன் கிளியராக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வந்து ஆல்கீன்ஸ்.
அடுத்து இப்போ ஆல்கால்ஸ் கேன் பி டீஹைட்ரேட்டட். ஸோ அது ஃபார்ம் பண்ணுற ஆல்கின்ஸை வச்சு இப்போ வந்து எனக்கு அதை வந்து டீஹைட்ரேட்டட்னு அதில் இருக்க வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆல்கின்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த அசிடிக் கேட்டலிஸ்ட் வந்து இஸ் ஃபேவர்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர். யூஸ்வலி சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் பாஸ்போரிக் ஆசிட் யூஸ்ட் அஸ் அசிடிக் கேட்டலிஸ்ட். வி கேன் கம் அக்ராஸ் இது கூட நம்ம வந்து லெசன் 26ல வரும். மெக்கானிசம் ஆஃப் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கால்ஸ். எப்படி வந்து டீஹைட்ரேஷன் நடக்குது? டீஹைட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கால்னா ஈவனா எலிமினேஷன், ஒன்னு யூனிமாலிகுலர். ஸோ ஒன் ஸ்டெப் ரியாக்ஷனு. ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து ஒன் ஸ்டெப். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து ஒன்லி ஒன் மாலிகுல் தான் இன்வால்வ் ஆகுது. அதனால வந்து ஒன் ஸ்டெப். முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து பென்சின் ரிங். இந்த ஆக்சுவலாக வந்து நீங்கள் இது சைக்ளோஹெக்சனால் இதில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஓவில் இருக்கிற எலக்ட்ரான், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அது எடுத்து ஹைட்ரஜன் H+ ப்ரோட்டானோட வந்து ஜாயிண்ட் ஆகி யூ வில் கெட் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து அப்படியே ஆடட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து எத்தனை ஆச்சு? மொத்தம் வந்து 5 பாண்ட் ஆச்சு. உடனே என்ன பண்ணணும்னா அந்த ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்க பாண்டை வந்து அப்படியே வந்து ரீப்ளேஸ் ஆகும். அந்த ஆக்சிஜனுக்கு வந்து போயிட்ட பிறகு அங்கேருந்து உங்களுக்கு வாட்டர் மாலிகுலாக வந்து வெளில வந்துடும். வெளில வந்துட்ட பிறகு இந்த ஹைட்ரஜனுடைய பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பாண்ட் வந்து இங்கே வந்துட்டு யூ வில் கெட் வந்து ஆல்கீன்ஸ். ஸோ ஆல்கீன்ஸ் இது மாதிரி தான் வந்து ஸ்டெப் வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் வந்து ஆல்கால்ஸ் வந்து நடக்கிறது. முதல்ல வந்து அந்த வாட்டர் மாலிகுல் வந்து அந்த வாட்டர் மாலிகுல் இருக்கிற புரோட்டான் வந்து ஆட் ஆகிடுது. ஆட் ஆகி அந்த ஓஹெச்சோட வந்து ஆட் ஆகிட்டு ஓஹெச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டராக வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் வந்து வாட்டர் மாலிகுலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அடுத்தது அதில் இருக்க புரோட்டான் வந்து அப்படியே ஆட் ஆகி உள்கிட்ட வந்து இது வந்து என்னென்னா சைக்ளோஹெக்சீன். இது சைக்ளோஹெக்சீன். அதே மாதிரி டீஹைட்ரேஷன் ஃப்ரம் வந்து ஈத்தர்ஸ். ஸோ டெம்பரேச்சர் வந்து வேரியஸ் பண்ணி நம்ம வந்து டீஹைட்ரேஷன் பண்ணலாம். எத்தனால் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் 435ல் வந்து எத்தீன் வருது. அதே வந்து 450 13ல் வந்து ஈத்தர் வருது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் பண்ணி கூட நம்ம ஆல்கால் வந்து ஆக்சிடேஷன் பண்ண வில் கெட் வந்து ஆல்டிஹைடு ப்ரோப்பனால். இன்னும் ஃபர்தர் ஆக்சிடேஷன் பண்ண இன்னொரு ஆக்சிஜன் ஆட் பண்ணி ப்ரோப்போனிக் ஆசிடாக வந்து மாற்றலாம். இந்த டெக்கனால்னா 10 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ டெக்கனாலில் அதே மாதிரி பிசிசினா பிரிடின் குளோரோக்ரோமேட் அது வந்து மைல்டு ரியேஜெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து டெக்கனால்னா ஆல்டிஹைடு வந்து ஆல்டிஹைட் குரூப் வந்து ஏஎல் போடுறோம். அதனால வந்து CHO. செகண்டரி ஆல்கால்ஸ் வந்து கேன் பி ஆக்சிடைஸ் டு கீட்டோன்ஸாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். சைக்ளோஹெக்சேன். இந்த ஸ்ட்ரக்சர் ராங். இது பக்கத்தில் வந்து டபுள் பாண்ட் வரணும். மரியா ஆமாம், சைக்ளோஹெக்சனோன்ல இங்கே இருக்கல ஓ கொடுத்துருக்காங்களா, அங்கே வந்து டபுள் பாண்ட் வரணும். அப்போ தான் அந்த கார்பனுக்கு வந்து 4 பாண்ட் வரும். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஆல்காலோட வந்து ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா கெட் வந்து எஸ்டர் ஈத்தேல் எத்தனோ 8 அப்படின்ட்டு வரும். இந்த ரியாக்ஷன் அப்போ இப்படி வரும் ஸ்ட்ரக்சர். நீங்கள் தெரியாமல் உள்ளே போட்டிங்கன்னா அந்த ரிங் போட்டிங்கன்னா இது பென்சீன். இது ரிங் போடாமல் இருந்தோன்னா அது சைக்ளோஹெக்சேன். இது பேர் வந்து சைக்ளோஹெக்சேன். இல்லை இங்கே வந்து டபுள் பாண்ட் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா இது வந்து இங்கே டபுள் பாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைக்ளோஹெக்சீன் ஆகலாம். இது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கனால 1 போட்டு ஈன் ஆகலாம். இது மாதிரி போட்டு இங்கே வந்து டபுள் பாண்ட் வரணும் உங்களுக்கு. சைக்ளோஹெக்சனோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து எப்படி போடணும் இது மாதிரி. ஏன்னா இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் ராங் சொல்லியிருக்கேன்னா நான் இங்கே தான் கார்பன் ஒவ்வொரு இடத்துலையும் கார்னர்லையும் கார்பன் இருக்கு. கார்பனுக்கு வந்து 4 வேலன்ஸ் இல்லையா, ஆல்ரெடி இது 1. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்பன் வேலன்ஸ் வந்து 3 தான் வருது. 3 தான். அப்போ இது ராங்காக இருக்குது. இப்போ இது மாதிரி டபுள் பாண்ட் போட்டிங்கன்னா இந்த கார்பனுக்கு வந்து 4 வேலன்ஸ் வருது பாருங்க. அதனால தான் வந்து சைக்ளோஹெக்சனோன் வந்து இது ஸ்ட்ரக்சர். ஆல்கால் வந்து
ஆசிடோட ரியாக்ட் ஆகி வில் கெட் வந்து ஈத்தேல் எத்தோனேட் அப்படின்ட்டு வந்து ஃபார்ம் பண்ணுது. ஆல்ரெடி கரைக்கிறதுக்காக நம்ம வந்து லெபார்டரி எதுக்குன்னா நம்ம லேப்ல வந்து எத்தனாலோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? டெஸ்ட் ஃபார் வந்து ஆல்கஹால்ஸ்க்கு வந்து டெஸ்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் லேப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனால் வந்து ஒரு சால்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெடிசன்ஸ்லலாம் வந்து அந்த காஃப் சிரப்பில், அப்புறமா வந்து அந்த ஆன்டாசிட்ல, இந்த ஜெலுசில் அதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா? அதில் அப்போ வந்து டேப்லெட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் ஆல்கஹால் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து தூக்கம் வரத்துக்காக அது கொஞ்சம் கிடினஸ் அந்த இதுக்கு தூக்கம் வரத்துக்காக நம்ம வந்து ஆல்கஹால் ஆட் பண்ணுவோம். தின்னர்ஸ் வந்து பெயிண்ட்ல வந்து நம்ம தின்னர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல வேர்டு. அந்த தின்னரா வந்து ஆல்கஹால் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. தின்னரு, வார்னிஷஸ். இப்போ வந்து யூசஸ் ஆஃப் மெத்தனால் இல்ல எத்தனால். பார்த்தீங்கன்னா வந்து எத்தனால் வந்து அது வந்து பிவரேஜஸ் தான். அது வந்து குடிப்பாங்க இல்லையா? ஆல்கஹால் அது பிவரேஜ் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தனால் வந்து வந்து டேஞ்சரஸானது. கொஞ்சம் ஒரு ட்ராப் கூட வந்து அது டெத்தே வந்து டெத் ஆகும். டெத் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதுக்காக வந்து இப்போ லேப்ல வந்து வெறும் எத்தனால் மட்டும் அ இது எதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பண்ணோம் இல்லையா? எப்படி ஹீட்டிங் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிட் லேம்ப் இருக்கும். ஸ்ப்ரிட் லேம்ப்ல வந்து இப்ப நம்ம விளக்கெல்லாம் இருக்குல்ல வீட்ல. நம்ம விளக்குல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கெரோசின் போட்டு அத வந்து பர்ன் பண்ணுவோம். ஆனா லேப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கெரோசின் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து இது மெத்திலேட்டட் ஸ்பிரிட் அப்படின்னுவாங்க. மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னா எத்தனாலோட கொஞ்சம் வந்து மெத்தனால் வந்து போட்டு அ கெரோசின் பதிலா வந்து இது யூஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம வந்து அந்த அந்த இது லேம்ப் இருக்குல்ல, அந்த லேம்ப்ல வந்து நம்ம ஹீட்டிங்க்கெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் டியூப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, டெஸ்ட் டியூப் வச்சு வந்து ஹீட் பண்ணீங்கன்னா, இப்போ கெரோசினுடைய இத ஹீட் பண்ணீங்கன்னா, டெஸ்ட் டியூப்லாம் பிளாக் ஆயிடும். ஆனா இதுல வந்து நம்ப இந்த லேம்ப்ல வந்து ஹீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதாகாது. அந்த பிளாக் வராது. இது அந்த வெளிப்புறம்லாம் வந்து பிளாக் ஆகாது. அதுக்காக நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்கிறோம். அத வந்து ஒரு ஃபியூயலா யூஸ் பண்றீங்க. மெத்திலேட்டட் ஸ்பிரிட் அப்படின்னு. எதுக்கு கொஞ்சம் வந்து மெத்தனால் ஆட் பண்றாங்கன்னா, இப்ப லேப்ல இருக்கவங்க வந்து அது ஆல்கஹால் தானே அப்படின்னு குடிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ அத வந்து பாய்சனஸா ஆக்கறதுக்காக கொஞ்சம் வந்து மெத்தனால் ஆட் பண்ணி மெத்திலேட்டட் ஸ்பிரிட்ட வந்து யூஸ் பண்றோம். ஸோ மெத்தனால் இஸ் டாக்ஸிக் டு ஹியூமன்ஸ் அண்ட் ஈவன் இட்ஸ் ஸ்மால் குவான்டிட்டி கேன் காஸ் வந்து பிளைண்ட்னஸ் பாருங்க எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இட்ஸ் கன்சம்ப்ஷன் கேன் காஸ் வந்து டெத். ஸோ ஹவெவர் இட் இஸ் யூஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் போத் ஆஸ் அ solvent and the production of formaldehyde and acetic acid as a starting material. It is used in the synthesis of which is used as a gasoline இருக்கு இல்லையா? gasoline MTBE அது வந்து கேசோலினா பைக்லலாம் வந்து யூஸ் பண்ணாங்களே கேசோலின் கேஸ்ட்ரால் அதில் வந்து என்னென்னா மீத்தேல் டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தர். ஸோ அது ஃபுல் ஃபார்மேஷனை மீத்தேல் டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தர் அப்படின்னு. இப்போ எத்தனால் வந்து ஒப்டெயின் பை ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஃபெர்மெண்டேஷன் என்னது அது? சுகர் எடுத்துட்டு கொஞ்சம் ஈஸ்ட் பவுடர் போட்டான்னா, அப்படியே ஒரு 1 வீக் விட்டுட்டோன்னா, அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, அ ஆல்கஹால் வந்து 5 டேஸ்க்கு வந்து விட்டுட்ட பிறகு டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சுகர் மாலிக்யூல் வந்து பிரேக் டவுன் ஆகி ஆல்கஹாலா மாறிடும். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து அ பி த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் இஸ் வந்து பிரசன்ட் இன் ஆல் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ். It is important in the industrial chemical. Ethanol used for the scientific and industrial purpose is made வந்து toxic to prevent people from consuming it. புரியுதுங்களா? நான் சொன்னேன் இல்லையா? லேப்ல வந்து எத்தனால் வந்து குடிக்கக்கூடாது அவங்க லேப்ல யூஸ் பண்ற எத்தனாலு. ஏன்னா ஆல்கஹால் தானே அது அப்படின்னு சொல்லி குடிச்சிடுவாங்க இல்லையா? லேப் அசிஸ்டன்ட் யாராவது ஜென்ஸா இருந்தாங்கன்னா குடிச்சிடுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அத வந்து நான் ட்ரிங்கிங்கா பண்ணதுக்காக கொஞ்சம் வந்து மெத்தனால் வந்து பாய்சனஸான பொருள் வந்து ஆட் பண்ணி அத இது பண்றாங்க. Ethanol can be used as a fuel and as a fuel additive. It is also used as a solvent in the manufacture of varnishes and perfume. It is also used in கொரோனாலலாம் நம்ம ஆல்கஹால் சானிடைசரா யூஸ் பண்ணல இதுதான் எத்தனால் தான் அது. இப்போ இதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். கிவ் தி ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் தி ஃபாலோயிங். இதுக்கு நேமிங் பண்ணி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். மரியம், ஹலோ ஹலோ
ஹலோ, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி நேமிங் பண்ணு ஃபர்ஸ்ட். ஹலோ, சரி இது எப்படி நேமிங் பண்ணலாம்? செகண்ட் பொசிஷன்ல OH குரூப் இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி பேர் எழுதுவீங்க நீங்க? இதுக்கு 2 ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். 2 மீத்தைல் 2 மீத்தைல் செகண்ட் பொசிஷன் மெத்தில் குரூப் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் எத்தனை லாங் செயின் காம்பவுண்ட் 1 2 3 4 5 பென்டேனு 2 ஆல் ஓஎல் பண்ணும். ஸோ பென்டேனு 2 ஆல் இது எடுத்துட்டிங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்கு இல்லையா? இதுக்கு எப்படி நேமிங் பண்ணுங்க? லாங்கஸ்ட் செயினில் கார்பன் ஆட்டம் இருக்கணும் இல்லையா? 1 2 3 4 இது இது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஃபர்ஸ்டா மேம் ஃபர்ஸ்ட்டு 2 methyl pentanol மேம் பென்டேன் pentane 2 ஆல் இது பாருங்க இது செகண்டு second CH2OH ethanol மேம் 2 ethanol pentene pent 3 in மேம் இங்க பாருங்க. நான் என்ன சொன்னேன், அந்த செயின்ல நம்ம OH குரூப் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ இந்த பக்கமா எடுத்தீங்கன்னா செயின்ல வரல. 1 2 3 4 4 5 5 செயின்ல பென்டேன்ல வரல இல்லையா? OH குரூப் வரல இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா CH2 CH3 வந்து பிரான்ச்சா எடுத்து அதை வந்து சப்ஸ்டியூண்டா எடுத்துக்கிட்டு இது மாதிரி 7ல பாருங்க CH3 CH டபுள் ஒன் CH CH2 இருக்கு இல்லையா? அதை தான் நான் அந்த செயினை தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ வந்து 2 எத்தில் பியூட்டு 2 இன் ஆல். புரியுதா பாருங்க இது? CH3 CH டபுள் பாண்டு CH2 சொல்லுங்க பாப்பா, அந்த ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. CH3 CH2 C CH2 CH2 ஆமா மேம் CCH2 மேம் CH3 CH டபுள் பாண்ட் CCH CH3 CH டபுள் பாண்டு CH CH2 OH CH2 CH3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ OH குரூப். ஸோ இது எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? எப்படின்னா இந்த இது எடுத்துக்கணும், இந்த இதில் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து சப்ஸ்டியூண்ட்டாக வச்சுக்கணும். இது எத்தில். ஸோ இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எத்தில். ஸோ அப்போ இப்போ சொல்லுங்க பார்ப்போம். 2 இப்போ வந்து செகண்ட் இங்கே வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. இது 1 இது 2 3 4. புரியுதா பாருங்க? 2 எத்தில் எத்தில் பியூட்டு 2 ஈன் ஈன் ஆல் மேம் 2 2 ஈன்னு 1 1 OL. புரியுதா பாருங்க இது? ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த நேமிங் உங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து இந்த கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதெல்லாம் வந்து கொஞ்சம் இது கஷ்டப்படுறீங்க. இங்கே பாருங்க. அதாவது நம்ம ரூல்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ரூல்ஸில் என்ன சொல்கிறான், நான் லாங்கஸ்ட் செயின் எடுக்க சொல்கிறான். அந்த லாங்கஸ்ட் செயினில் நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப்போ இல்லை சப்ஸ்டியூண்ட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்றான். ஸோ இப்போது நான் வந்து விதவிதமாக வந்து லாங்கஸ்ட் செயின் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? வந்து இப்படி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா பென்டேன் லாங்கஸ்ட் செயின் பார்க்கும்போது பென்டேன் தான் லாங்கஸ்ட் செயின். ஆனால் என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த செயினில் வந்து ஆட் ஆகலை. ஸோ அதை வந்து நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுக்க வேண்டியது வந்து என்னென்னா எப்படி எடுப்பேன்னா இது மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இங்கே இப்படி இந்த தான் வந்து லாங்கஸ்ட் செயின். இப்போ தான் இந்த செயின். இப்போ இது வந்து 1 கார்பனு, இது 2 இது 3 இது 4. இப்போ இது இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் கார்பனில் எத்தில் குரூப் வந்து ஆட் ஆகிற மாதிரி காமிக்கணும். செகண்டு கார்பனில் எத்தில் குரூப். அப்போ எப்படி நேமிங் வரும் உங்களுக்கு? 2 எத்தில் 2 எத்தில் பியூட்டு
பியூட் போட்டு, ஏன்னா 4 கார்பன்ல பியூட்டேன் தானே, பியூட் போட்டு 2 போட்டு ஈன் போட்டு அடுத்தது 2 ஈன் போட்டு அது ஓஎல். ஸோ இது மாதிரி தான் வந்து நேமிங். அடுத்த ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்ப்போம். தேர்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. டூ தான், அது CH2 ராங்கா இருக்கு மாதிரி ஸ்ட்ரக்சரு ராங்கா இருக்கு. 1 2 3 4 5 இப்போ ஸ்ட்ரக்சர் ராங்கா இருக்கு. ஒரு சிலதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் ராங்கா இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. CH3 CH2 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 OH. இது சொல்லுங்க பார்ப்போம். அங்கே வந்து ஒன்று CH2 வரணும் இங்கே, ஏன்னா OH குரூப் வந்து அட்டாச்சாக இருக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். இங்க வந்து OH அட்டாச் ஆயிருக்கு. இப்போ சொல்லுங்க, அந்த OH மிஸ் ஆயிருக்கு அந்த இதுல ஸ்ட்ரக்சர்ல. அந்த CH போட்டிருக்காங்க, அது கீழே வந்து OH வரணும், இருக்காது. OH மிஸ் ஆயிருக்கு. மேல கொடுத்துருக்கான் பாருங்க, அது பேர் சொல்லுங்க. தேர்டுக்கு ஹலோ, இதுக்கு பேர் சொல்லுங்க. தேர்ட் காம்பவுண்டுக்கு OH மேல கொடுத்துருக்கான். சாரி நான் பார்க்கல. ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. பென்டேனு 2 ஆல் பென்டனாலா மேம்? 2 இடத்துல இருக்கு பாருங்க OH குரூப். 2,1 மேம்? 2,1 எப்படி வரும் பாருங்க. நம்ம ஆட் பண்ணும்போது அதுவும் ஒரு ரூல் இருந்ததுலயும் ஆட் பண்ணும்போது இப்போ நீங்க இப்படி பார்க்கும்போது 2,3 2,4 வருது. 1 2 3 4 5 2,5 வரும்போது 7 வருது. ஸோ இந்த பக்கம் பாருங்க, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வாங்க. 1,5 மேம். வெரி குட். 1,5 1,4 மேம். இப்போ இது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 5 வருது. அந்த நம்ம நீங்க சொன்ன இதுல 2,5ல உங்களுக்கு 7 வருது. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கா ரூல்ஸ்? அடிஷன் வந்து வில் கிவ் தி லோயஸ்ட் நம்பர். அப்போ எது எடுத்துக்கணும் நம்ம? 1,4. அதெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் பார்த்து நேமிங் எல்லாம் UPSC நேமே கேட்குறாங்க கொஸ்டின் பேப்பர்ல. உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க அந்த இது கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸ் எல்லாம். அதுவும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்கு நேராக இருக்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ 1,4 என்ன ஒரு ஆன்சர் இதுக்கு? 1,4 பென்டன் ஆல். 1,4 பென்டேனா பென்டீனா? பென்டேன் மேம். பென்டேன் பென்டேன் ஆல். பென்டேனு டை ஆல் 2 இருக்கு இல்லையா, அதனால வந்து டை ஆல். வெறும் ஓஎல் போட்டிங்கன்னா 1 தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ பென்டேன் டை ஆல். அடுத்து இது இந்த ட்ரை பண்ணுங்க. இது முடிஞ்சிச்சுல, அவ்வளோதான். ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் ப்ரொப்பனால் ஃப்ரம் ப்ரொப்பனல்? எங்க இருக்கு இந்த ரியாக்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட்ல எடுத்தோம் இல்லையா, கிரிக்னாட் ரியேஜென்ட்ல எந்த இடத்துல இருக்கு? ஹலோ ஹலோ, எஸ் மேம். சொல்லுங்க. நான் பார்க்கிறேன். செக் பண்ணி பாருங்க எங்க இருக்கு ஆன்சர். கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம், அந்த இடத்துல இருப்பாருங்க. இருக்கா ஆன்சரு? மேம், ப்ரோபைல் மக்னீசியம் புரோமைடு பிளஸ் ரியாக்ஷன் சொல்லுங்க. அது
ப்ரோபேன் என்ன இது கிரிக்னாடிசன் எந்த கிரிக்னாலஜி யூஸ் பண்றீங்க? ப்ரோபேன் 1 ஆல் ஃப்ரம் ப்ரோப்பனால். ப்ரோப்பனல்னா என்னது? ஏஎல் இருந்ததுன்னா என்ன காம்பவுண்ட் அது? ப்ரோப்பனல்னா Yes, ma'am. ப்ரோப்பனல்னா என்ன எப்படி காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்ப்போம். ப்ரோப்பனல் Ma'am, பி four carbon. First carbon la OH, ma'am. ஓஹெச்சா ப்ரோப்பனல் Oh, Na, ma'am. என்ஏ என்ஏஎல் அப்போ எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சரு? CH3 CH2 CHO. ப்ரோப்பனல்னா 3 கார்பனு, ப்ரோப்பேன்னா 3 கார்பனு, ஏஎல் இருக்கனால ஆல்டிஹைடா இருக்கணும் இல்லையா, CHO இருக்கணும் இல்லையா, அதனால CH3 CH2 CHO ப்ரோப்பனால்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணும். எப்படி எந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. ரிடக்ஷன் வித் சோடியம் போரோஹைட்ரேட் இருக்கா? ஆல்டிஹைட்ல ப்ரோப்பனல்ல நம்ம வந்து வெறும் ஹைட்ரஜன் தானே ஆட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து சிஹெச் இருக்கு, வெறும் ஒரு ஹைட்ரஜன் போட்டால் போதும் இல்லையா. அப்போ நம்ம வந்து எது யூஸ் பண்ணோன்னா வாட் யூ வில் யூஸ் இயர் ஃப்ரம் ப்ரோப்பன். இது வந்து சோடியம் அந்த ரியாக்ஷன் பாருங்க, சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணுற ரியாக்ஷன் இருக்கா? அந்த ரியாக்ஷனு Okay, ma'am. Ma'am, oxidation இருக்கு ma'am. ஆக்சிடேஷன் லித்தியம் சோடியம் போரோஹைட்ரேட் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே மேலே இருக்கு ஆல்டிஹைடு இருக்கு இல்லையா. ஆல்டிஹைடு வந்து பிரைமரி ஆல்கஹால். இந்த ரியாக்ஷன் இந்த காமிச்சிருக்கேன் பாருங்க. ஜென்ரலாக கொடுத்துருக்காங்களா RCHO ரிடக்ஷன் வந்து சோடியம் போரோஹைட்ரேடு யூஸ் பண்ணி செகண்டரி ஆல்கஹால். சோடியம் ரிடக்ஷன் வித் சோடியம் போரோஹைட்ரேட் இருக்கு பாருங்க, அந்த ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இருக்கா? ரிடக்ஷன் பாருங்க, ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இதுதான் ரிடக்ஷன். வந்து நம்ம சோடியம் போரோஹைட்ரேட் இங்கே இருக்கிறது பாருங்க, கீட்டோன் இருக்கு இல்லையா, கீட்டோன் ஆல்டிஹைடு இங்கே இருக்கு, ஆல்டிஹைடு இருக்கு பாருங்க மேலே. ஆல்டிஹைடில் ஜஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் தான் ஆட் பண்ணோம், யூல் கெட் வந்து பிரைமரி ஆல்கஹால். அதே நீங்கள் கீட்டோன் எடுத்திங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான், ப்ரொப்பனல்லேருந்து ப்ரொப்பனல்லாம் அப்போ எப்படி ரியாக்ஷன்ஸ் எழுதுவீங்க? இப்படி தான் எக்ஸாமுக்கு இப்படி தான் வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், CH3 CH2 CH1 தானே கேட்டிருக்கா, 1 ப்ரொப்பனால் தானே அது, OH. இதான் 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 வந்து ப்ரொப்பனால்லேருந்து உங்களுக்கு இது இந்த காம்பவுண்ட் எப்படி வருதுன்னு கேட்குறான். இது வந்து ஹவ் யூ கெட் திஸ் ஃப்ரம் எதுலேருந்து கேட்குறேன்னா CH3 CH CH2 CHO இதுலேருந்து இது வந்து எப்படி வரும். இதான் வந்து ப்ரொப்பனால், ஆல்ரெடி இருக்கிறது ப்ரொப்பனால், இது வந்து ப்ரொப்பனால். ஸோ இதுலேருந்து இது என்ன, ஸோ இதுலேருந்து எப்படி வந்து இது சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறான். ஸோ நம்மளுக்கு என்ன மீதி எத்தனை தேவை, ஒரே ஒரு 2 ஹைட்ரஜன் தானே, அப்போது ரிடக்ஷன் பண்ணிடலாம். ரிடக்ஷன் வந்து சோடியம் போரோஹைட்ரேட் இருக்கு இல்லையா, சோடியம் போரோஹைட்ரேட் H4 இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறேன், யூல் கெட் வந்து CH3 CH2 OH. புரியுதா பாருங்க, திருப்ப போடுறேன் பாருங்க. இங்கே பாருமா, ப்ரொப்பனால் எடுத்துக்கிறீங்க, ப்ரொப்பனால் எப்படி ஃபார்முலா எப்படி எழுதணும், CH3 CH2 CHO. ஆல்டிஹைடு இருந்தது அது வந்து ப்ரொப்பனல்.
இது வந்து ஏஎல் இருந்ததுன்னா ப்ரொப்பனால். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணணும், ப்ரொப்பனாலாக மாற்றணும். CH3 CH2 CH2 OH. இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன், 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணும். ஸோ எது கொடுக்கும் அப்படின்னா சோடியம் போரோ ஹைட்ரேட் இதுதான் கொடுக்கும். இதுதான் வந்து அதை அது கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து இது எப்படி மாற்றிங்கன்னா நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணி யூஸிங் வந்து சோடியம் போரோ ஹைட்ரேட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து ப்ரொப்பனால். ஸ்பெல்லிங் பாருங்க, அதுதான் சொல்ல திருப்ப திருப்ப சொல்கிறேன். ஏஎல் வந்ததுன்னா ஆல்டிஹைடு, ஓஎல் வந்ததுன்னா ஆல்கஹால். இந்த இது புரிஞ்சது இந்த ரியாக்ஷனு. மேம் இப்போ அடுத்த கொஸ்டின் படிங்க பார்ப்போம். ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து போட்டு போட்டு பார்க்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, செகண்ட், give the synthesis of 2-methyl propane 2-all using Grignard reagent. Grignard reagent யூஸ் பண்ணி synthesis of 2-methyl propanol 2-all using Grignard reagent. மேம் பியூட்டேனுக்கு கொடுத்துருக்காங்க மேம். அது வந்து 2-methyl வந்து propane 2-all using அந்த Grignard reagent மெத்தட் இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸேன் இந்த கிவ் தி ப்ராடக்ட் ஹெக்ஸேன் 1OR வந்து என்ன ஆகும், ஹெக்ஸேன் 1OR வந்து பிரிடியம் குளோரோ குரோமேட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிசிசி இது பார்த்தோமே, இது குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணால் இது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. வந்து ஸோ உங்களுக்கு வந்து synthesis of 2-methyl propane 2-all using Grignard reagent. Grignard reagent என்னது, ஆல்கைல் மெக்னீஷியம் ஹாலைடு இல்லையா. அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெத்தில் CH3 MgBr எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து Grignard reagent யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு கீட்டோன் எடுத்துக்கணும். கீட்டோ அசிட்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த OH குரூப் வந்து ஆட் ஆகி உள்கேட் வந்து இந்த காம்பவுண்ட் வந்துடும். ஸோ 2-methyl propane 2-all இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரிக்னாட் ஏஜென்ட் வந்து CH3 MgBr இல்லையா, அதான் இது எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஆல்கைல் குரூப் வந்து ஆட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து அசிட்டோன். இப்போ எப்படி கிரிக்னாட் ஏஜென்ட் ஆட் பண்ண, இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணோன்னா CH3 எப்படி ரியாக்ஷன் நடக்கும், எப்போவுமே ஓவோட வந்து MgBr ஆட் ஆகும், இங்கே மேலே வந்து CH3 ஆட் ஆகும், இங்கே வந்து CH3. இதை நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து CH3 எல்லாத்துக்கும் இதுதான் நார்மல். என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு வந்து ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிரிக்னாட் ஏஜென்ட்டில் வந்து ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ரெண்டு ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணோம், 2 ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து எத்தில் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி ஒன்று அசிட்டோனில் 3 கார்பன் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கார்பன் தான் வேணும். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க, 2-methyl. இங்கே இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுக்கு பேர் என்ன, இதுக்கு என்ன வரும், அதுக்கு 2-methyl propane 2-all. இதுதான் இந்த காம்பவுண்ட் நேம். ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸே நடக்குது. அடுத்தது இந்த ரியாக்ஷனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள், இதுக்கு என்னம்மா ப்ராடக்ட்டு, ஹெக்சேன் 1-all வந்து ஹெக்சேன் 1-allக்கும் வந்து PCC அப்படி ஏதோ வந்தது. இந்த ரியாக்ஷன் எங்கே இருக்கு சொல்லுங்கள், ஹெக்சேன் 1-all குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து ஹெக்ஸனோயிக் ஆசிடு. அதே வந்து நீங்கள் PCC யூஸ் பண்ணிங்கன்னா ஹெக்ஸனால் வரும். MTBEனா என்னது, மீத்தைல் டெட் பியூட்டைல் ஈத்தர் மேம். மீத்தைல் டெட்டு
டெர்ஷரி அது மீத்தைல் டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தர். ஸோ இது என்னவா யூஸ் பண்றாங்க? மேம் ஆல்கஹால்ல போட்டுருக்கு மேம். இது வந்து கேசோலின்ல இட் இஸ் யூஸ்ட் as an additive to gasoline. அடிட்டிவா வந்து கேசோலின் தான் அடிட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் obtained when alcohols are dehydrated? ஆல்கஹால் வந்து வாட்டர் மாலிகுல் எடுத்துட்டாங்கன்னா என்ன வரும், என்னவா மாறும்? அது ஆல்கின்ஸாக மாறும். எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்கின்ஸாக டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆல்கின்ஸ். அடுத்தது வந்து ஃபீனால்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீனால்ஸ். இதற்கு புரிஞ்ச லெசனா கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தான் நீங்களே தான் வந்து ட்ரை பண்ண. நம்ம வந்து என்ன இது பண்ணால் கூட நீங்கள் அந்த காம்பவுண்டுடைய நேமை வச்சுக்கிட்டு இப்போ நான் எப்படி பண்ண பாருங்க. ப்ரொப்பனால்லேருந்து எப்படி வந்து ப்ரொப்பனால்லேருந்து எப்படி ப்ரொப்பனால் பண்ணது, அது மாதிரி அந்த ரியேஜென்ட் எல்லாம் போட்டு நீங்கள் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். ரைட்டிங் வேலை தான் அந்த ஈக்குவேஷன்ஸே கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். இப்போ ஃபீனால் சொன்னோன்னா பென்சின் ரிங்கில் OH ஆட் பண்ணாங்கன்னா ஃபீனால். அதே NH2 இருந்ததுன்னா அனிலின், CH3 இருந்ததுன்னா டொலுயின், அது ஆல்ரெடி பார்த்தோம். Cl இருந்தால் குளோரோபென்சின். ஸோ அது மாதிரி இப்போ OH இருந்ததுன்னா ஃபீனால்ஸ். ஃபீனால்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹியர் வந்து த நேம் ஃபீனால் இஸ் ஸ்பெசிஃபிகலி யூஸ்டு ஃபார் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் விச் ஒன் ஹைட்ராக்சில் குரூப் இஸ் அட்டாச் டு தி பென்சினின். ஃபீனால் சொல்லும்போது இதை தான் நம்ம சொல்லுவோம். OH குரூப் வந்து பென்சின் ரிங்கோட அட்டாச் பண்ண. It is also used as a general name for the classes of compound derived from the above compound. ஸோ இதுலேருந்து வந்து கிடைக்கிற காம்பவுண்ட் டெரிவேட்டிவ், இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹாலோ ஹாலோ ஆல்கேன்ஸ் ஆல்கால்ஸ், இதெல்லாம் வந்து ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவ். அதே மாதிரி ஃபீனால்ஸ்லேருந்து ரெடி பண்ணுற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், அதுவும் வந்து ஃபீனால்ஸ் தான் சொல்கிறோம். ஃபீனால் இஸ் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆர் வந்து வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் in nature. They also important in the synthesis of organic compounds such as aspirin, from the dyes used in the manufacture of backlight, which is வந்து very useful polymer. பேக்லைட்னா இந்த குக்கர்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கு தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கு, அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ண இந்த ஃபீனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நார்மல் கிளச் எப்படி நேமிங் பண்ணுறதுன்னா நம்ம பொசிஷன் வச்சு தான் பார்க்கணும். ஸோ ஃபீனாலுக்கு வந்து 1 கொடுக்கணும், 1 மற்ற இன்னொன்று பொசிஷனுக்கு வந்து 2. ஸோ 2 மெத்தில் ஃபீனால். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கம்மியான நம்பர் வரணும், புரியுதுங்களா? மெத்தில் குரூப் வந்து அதிகமாக நம்பர் வந்தால் கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு OHக்கு வந்து கம்மியான நம்பர் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 தான் வருது. 3 இந்த சப்ஸ்டியூன்ட்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மீத்தேல் வந்து ஃபினாலாக தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நைட்ரோ ஃபினாலாக வருது. அடுத்து பார்த்தா 2 நைட்ரோ ஃபினால். அதே மாதிரி இது பென்சின் டை ஆல், 1 2 டைஆல். இது வந்து 1 3 பென்சின் டைஆல். ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்கு வந்து காமன் நேம் ரிசார்சினால், ஹைட்ரோகுயினோன், அது இது மாதிரி இந்த டைப்ரோமோஃபினால், நாப்தால், இது மாதிரி. ஸோ நோட் தட் வந்து ஃபினால் இஸ் யூஸ்ட் as a parent name. Parent name other substance வந்து present in the compound are given as a specific number according to their position on the aromatic ring. As done before, the common names of the above compound is given in the bracket and the IUPAC name. ஜென்ரல் கேட்டகரிஸ் இப்படி வந்து லேப்ல வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, அரீன் டை அசோனியம் சால்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அரீன் தான் அந்த அரீன். அனிலின் இருக்கு. ஹலோ. எஸ் மேம். ம் இது வரைக்கும் போதுமா? ஏன்னா என்ன இன்னும் வந்து இந்த லெசன் இன்னும் லாங்காக இருக்கு. டுமாரோ வந்து வில் பி கிளாஸ் வந்து அட் 11 to 12:30மா. ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து லெபார்டரி சிந்தசிஸ் ஆஃப் ஃபீனால் எப்படி லேபில் இது பண்ணுறாங்க. அணிலின்னு இதை கேட்டிங்களா, டை அசோட்டேஷனு, இதுதான் டை அசோட்டேஷன். பென்சீனு, பென்சாமீனு, பென்சின் டை குளோரைடு, இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீனாலுடைய ப்ராசஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் வந்து டவுஸ் ப்ராசஸில் அந்த கியூமின் ஹைட்ரஜன் பெராக்சைட்லேருந்து ரெடி பண்ணுறது. இதோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அசிடிக் பேசிக்கு எப்படி வந்து அந்த ஃபீனால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபீனால் டீஆக்டிவேஷன் பண்ணு சொன்னோம் இல்லையா, டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த சப்ஸ்டியூண்ட் கூட என்ன பண்ணுதுன்னா பென்சின் ரிங்கை வந்து டீஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது மாதிரி தான் வந்து தன்னுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே தள்ளிட்டு
இதை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும் அந்த பை எலக்ட்ரான்ஸ். அது வந்து டீலோக்கலைசேஷன் ஆஃப் அந்த எலக்ட்ரான்ஸ். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் என்னென்ன போகும், ஹாலஜினேஷனு, நைட்ரேஷனு, தென் வந்து பால்ப்ஸ் ரியாக்ஷனு, ஆக்சிடேஷனு, எஸ்டரிஃபிகேஷன், கப்ளிக் ரியாக்ஷனு, அடுத்தது ஈத்தஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகும். நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து போர்டில் போட்டு காமிச்சு உங்களுக்கு ஹெல்ப் சொல்கிறேன். ஃபினால் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் சொல்லுவாங்களே, ஃபினால் எல்லாம் வந்து ஃபெனால் போடுறாங்க இல்லையா டாய்லெட்கெல்லாம், disinfectant, polymers, phenols are used in the synthesis of many organic compounds. Substitute phenols and the dyeing and the tanning industries use. Tomorrow I will continue. Thank you for joining the class. Thank you, ma'am.